தலையில் தேடி வெங்கல பூபதி வெங்கல டிராகண்டா சமகோ சபை நோக்கி வந்திருக்க மாசாக்கி இன்னொரு இனியோர் ரெக்குலத்தோர் தந்தையர் பெயர் தாயார் பெயர் சமயவார் பெயர் ஏதோ கணக்கு சொல்லு மகாராஜா. அவங்க அப்பா பேரு அவனுக்கு தெரியாது. அவங்க அப்பா பேரு அவனுக்கு தெரியாது. மகாராஜா எனக்கு மகாராஜா சபைக்கு தெரியும். மகாராஜா குருகுலம் குருகுலம் வம்சமோ சந்திரகுல வம்சம். இந்த சந்திரகுல வம்சத்தில் 37 பையன் என் தந்தையாக விளங்கக்கூடிய திருநாட்டில மகாராஜாவிற்கும் தாயாக விளங்கக்கூடிய காந்தாரிக்கும் உம்மா காந்தாரிக்கும் என்ன சொல்ற? தாயான்னு சொல்லு, இல்ல அம்மேன்னு கூட சொல்லு. சொல்லக்கூடாதா? சரி விடு. பிறந்த ஆண் பிள்ளைகளோ மகாராஜா 100 பேரா? பெண் பிள்ளையோ ஒன்று. அது ஒண்ணு கொசுறு ஒண்ணு. கடையில பசங்க ஏமா சாயல் எடுக்க மாமா நம்ம சா 100 பேரு மகாராஜா. ஆமா. சரி நீங்க எத்தனை பேரு? நாங்க 4 பேரு. 4 பேரு. உம்மாட்ட ஒரு பால் குச்சியா? 2 வருஷம் ஒரு முறை இடவெளி விட்டு. மட்டும் கேளா 2 வேளை குடிப்பாங்க. 4 பேரா 2 வருஷம் ஒரு முறை. 2 வருஷம் ஒரு முறையா? சரி 100 பண்றாங்களா மகாராஜா? என்னடா சந்தேகம்? எப்படி குடிச்சாங்கன்னு கேட்டியா? எப்படி குடிச்சாங்க? கேளா அங்க குடிப்பாங்க. இன்னும் விளக்கமா சொல்லணும் உங்களுக்கு.
அப்படியே பைத்தியக்கார 100 பேர் வாயில குடிக்கிறாங்க. அது எப்படி ஒரு 2 காம்பு குத்தி எப்படி தொட்டி போடுவாங்க கிணத்துக்கு. தொட்டி நீர் பாசனம். அப்படி சொன்னாங்க. என்ன காதுடா சொட்டு நீரு? ஆனா இப்ப ஐயா கம்மாடி பையா. சபகா சமத்தினால் வந்துதிச்சு. சமம் முதல்வர்கள். சரி வர பிரசாதமண்டா. அதுதான் வர போட முடியும். வரண்டதான் போட முடியும். வர பிரசாதம் நீ வரன்றா. வெதலடா கம்மாடி பையா. அப்படி இருந்தாலும் சபகா கற்பிள்ளையின் அபியானமோ துட்டடை துட்டடை யாருக்கு கொடுத்திருக்கோம்? யாரு? மூஞ்ச கண்ணாடியை பார்க்க சொல்லணும் ஒரு வாட்டி. நாளை வாங்க போட்டு விடுறோங்க. ஏன்னா ஒரு தகுதி இல்லா முதல்ல சம்பளம் கட்ட முடியாடி. அப்பா சத்தானே வச்சுக்கா 100 சம்பளம் எப்ப நான் கட்டுறேன். உங்களுக்கு பொண்ணு கொடுத்தே தப்பு. எங்க அப்பனு வேற சாப்பிட்டீங்க. என்ன சார் பையா? பூமியிலே ஆமா மனிதனாக உலாவ வேண்டுமானா ஒண்ணு பணம் இருக்கணும். இல்ல படம் ஆமா, ஏன்னா பணம் நம்மளா சம்பாதிக்கிறது. படம் சம்பாதிக்க முடியாது. நம்ம சம்பாதிக்க கிடையாது, உருவாகணும். இருக்கு அப்படி இருக்கு சபகம் சிந்து நாட்டு அதிபர் சந்திரனுக்கு அப்படி இருக்கு சிந்து நாட்டு அதிபர் சைந்தவனுக்கு திருமணத்தை முடித்து வைத்திருக்கின்றோம். குறை குறை என்பதே கிடையாது. சபகம் மகாராஜா இந்த 100 பேர்களிலே மூத்த குமார தில்லி பாட்சா செல்வ சீமான் உள்ள காலிலே எதிராம உண்டாகியது. உறவ கொடி வேந்தன் யார் வந்து வணங்கினாரும் இந்த ஆதாயம் இருக்கின்றது. ஒரு நேரத்தில் பாராகியே வந்த பூமிக்கு தலை வணங்கும் போதவே என்னுடைய சிரம் இருக்கின்றது. கெட்டிலாக வணங்காது. அப்படி இருந்தாலும் யார் வணங்கினாலும் பாவம் நடக்காது. வணங்காமல் ஏதாவது குறை அப்படி இருந்தாலும் ஏதாவது குறை குறை என்பதே இல்லை மகாராஜா. என்னுடைய பெருமை புகழ் ஏடு கொண்டு அப்படி இருக்க 2 ஒன்று என்னுடைய பெருமை எடுத்து சொல்லவாடா. சொல்ல மகாராஜா எடுத்து எட்டு அண்டைய ஆமா என்னுடைய மாட்டானார் 886 வயது படைத்த ஆமா தாத்தா வில்வாட்டாய் உருவாகி தானர் கிருபர் கிருபதர்மா ஆமா அறிவில்லா சத்தாமா டேய் ஓ அக்னி காத்த முனிவரோடு ஆமா அக்னி கோத்த முனிவர் நீ உட்கார்ந்து பேரே கலவல சொல்றாங்க. அக்னி கோத்த முனிவர் எனது அண்ணா கண்ணபதி ஆமா மாமா சகுனி மாமா 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 சல்லிய மாமா அதிரத அதரத சமரத அதரத ஆமா ராஜராஜாக்கள் பட்டவர்த்தன 11 மன்னர் ஆமா அனைவரோட சூழே சூழ அது ஒரு குறையும் சிறப்பு போடும் பெருமையோடும் மனு சாஸ்திர சகாமம் ஆமா நான் ஆட்டு வருந்து வந்தாலும் என்னுடைய
அரவம் என்றால் என்ன தெரியுமா? மாமா அரவணா என்ன சின்னதுனா சின்னதுனா நாகனா தெரியாது. ஐயோ சர்ப்பம் அதான் தெரியல. சர்ப்பம் என்ன பாம்புடா. நீ பத்து ஊம்புடா. அவரு மரியாதை கொடுங்க. அவன் மேல் சேர மரியாதை கொடுத்தா அது எட்டாலும் கம்மியா பேச மதிக்க மாட்டேங்கிறான். விட்டாலும் மதிக்க மாட்டேங்கிறான். மறைக்க கூடாது. அப்படி இருந்தாலும் பாம்பு என்றால் சிறு பாம்பாகிலும் பெரிய தடி ஒன்று வாசிக்க வேண்டாம். அப்படி இருக்கு. என்னுடைய அரவம் என்று சொல்லப்பட்ட நாகப்படியானது ஆமா துரியோதன மகாராஜாவாக ஓகே செல்வ சீமான் என்று வாழ்த்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏதாவது குறை ஒரு என்பது கிடையாது. இதுவா பெரியோர் இருந்த தேவ சபை சபையை வந்த வழிபாடு செய்து இதுவரைக்கும் முறைத்தேடு ஏதாவது குறை ஏதாவது குறை ஒரு என்பது இல்லையா? இந்த பிரபஞ்ச பூமியிலே எனக்கு பெருத்த குறை உனக்கா? ஆமாண்டா. உனக்கு என்ன குறை வந்துச்சியா? யாரால் ஏற்பட்டது குறை? ஒப்பனை செத்துட்டாரா? கம்மியாட்டு போயா? ஜனனம் என்றால் மரணம் என்பது ஒரு நாள் உண்டு. அன்றே நிச்சயிக்கப்பட்டது. அதை விட்டு சரி பாபா ஓட்டலாம். இயற்கைக்கு புறமா தானே பேசுறேன். பாப்பா பண்ண வீட்டை வச்சிருக்க முடியும். ஓடி போய் தர முடியாது. ஓடி போனோம். அது எல்லாம் ஒரே ஆள் சபகம். எனக்கு குறை யாரால் ஏற்பட்டது? யாரால் மகரையா? ஏய் அத்தை அந்த அஞ்சு பஞ்சு நாட்டு வெள்ளை ஒளியிலே என்று முளைத்த காலம். அந்த அஞ்சு பஞ்சு பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் மக்கள் இந்தியாவி மக்களுக்கு ஆண்டவரால் ஏற்பட்டது எனக்கு குறை. குறை சபகா மகாராஜா எப்படி பகையாவது ஏற்பட்டது? சின்ன சிறு வயதில் பாலின பருவத்தில் பள்ளி சாலையிலே ஏற்பட்ட பகை. அந்த பாண்டவர் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஈடழிக்க வேண்டும் என்று எண்ணில் அடங்கோ சூதுமார்கள். ஆமாண்டா. நடக்கின்ற பாதைகளை நச்சு மூக்கலை போட்டாய். படுக்கும் அறையிலே பாம்புகளை விட்டு கடிக்க செய்தாய். கலந்தாய். மக்கள் சாகவில்லை. ஐயோ அவங்க சாவலா? உறங்குகிற நேரத்திலே எட்டு கொளுத்திலே. ஆமா மக்கள் சாப்பிடாடே. நீ செத்து போறேன். யாரு? நீ நான் சாப்பிட்டு கலத்தி வேலை பண்றேன். அப்படி இருக்கு ஆண்டவர் பூண்டானது இந்த பிரபஞ்ச பூமியிலே வாழ விடக்கூடாது என்று என்ன செய்து மகாராஜா தம்பி
பாண்டவர் பூண்டை ஆமாம் பிரபஞ்ச பூமியிலே வாழக்கூடாது என்று விடக்கூடாது என்று என்ன செய்து என்ன என்னுடைய நல்லம்மாளாக விளங்கக்கூடிய சகுனி மாமன் ஆலோசனைப்படி ஜெகனி மாமன் ஆலோசனைப்படி என் நகரான அர்ச்சனாபுரத்திலே ஒரு மாலையை ஏற்படுத்தினேன். ஆமா சாணுமருட்டாக பாண்டவர் ஐவராஜாக்கள் ஐவருக்கு உகந்த தேவி அந்த ஒட்டத்தவன் சுருக்கி 6 பேர் ஒருபடியாக என் தந்தையான திருநாட்டின மகாராஜா கைப்பட கொண்டு சென்றவர் யார்? சிறியத்தந்த எதிராளர் கொண்டு சென்றார் இந்திரபிரஸ்தம். அப்படி சேர்த்த உடனே பாண்டவர் தடையின்றி அர்ச்சனாபுரத்தை நாடி வர நான் என்ன செய்தேன்? லகுவாக மண்டபத்தில் அழகெல்லாம் காண்பிப்பு போல் காமித்து வந்தாய். முகத்தில் அமரச் செய்து அந்த பூமி மூச்சு தர்மம் இருக்கானே தர்மரே அவனை ஒரு முறையிலும் என்னுடைய நல்லம்மான் இந்திர தந்திர மகேந்திரரால மற்ற ஜெகனி சகுனி மாமனை மறுமுனையில் அமரச் செய்து சூதமாடி நாடுநகர் ஆனசேனை பொன்தொடர் கொடிகுதிரை அனைத்து மறித்து மணமணி நன்றி ஓராண்டைக்காகும் 13 உழைத்தால் சூதமுனியன் நாட்டை தருவதாக வாக்கு தலைமையாக கொண்ட தாசி மக்கள் பாண்டவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? பெரியோர்கள் முன்னிலையிலேயே முத்திரைய பத்திரத்தை எழுதினார். அடிவில்லா அசோதாம அரசியலை ஒப்படைத்து வனம் சென்ற பாண்டவர் வனம் 12 ஓராண்டாக்காக 13 இடத்து வருவர் தூது வருகிறான். தூது தூதாக வந்தவன் யார்? சாத்தான் முகமும் யானையின் பாவத்தை உடைய உலகும் மாமுனிவர் தூதாக வர தந்தையானவர் என்ன செய்தார்? நாடாண்ட பாண்டவர் காடு நாடாண்ட என்மகன் செல்வ சீமான் காட்ட விதித்த மாதம் முனிவரை மறுத்து செவியாட்டான தேவடியா மக்க செத்துதானே ஊஞ்சிருக்கணும். ஆமா அதை விடுத்து சில தினம் கழித்து மாட்டின் பின்னால் காட்டில் தெரியும் கதம் அயலண்ட பெண்ணை புயலாக பிடித்த குண்டு காமாட கண்ணன் ஓடோடு வருகிறான். ஆமாண்டா கண்ணா என் உடலிலே உயிர் இருக்கும் வரை ஊசி நாட்டை இழக்கொண்டே அப்படி இருக்கு யாதவனான கோபால கண்ணன் என்ன செய்து என் எதிரே நின்றான். இருக்கால் மண்டையிட்டான். இரு கரங்களை முன்னே நெட்டினான். ஓட்டு விடுவேன். நாடு கொடுக்க மனமில்லை என்றால் என்னாறு 48 விஸ்தர்ணமுள்ள குருச்சேத்திர பூமியிலே அவரவர் அணியை திரட்டி கரத்திலே ஆயத்தை தாங்கி யார் யாரை வெல்கிறீரோ அவரதே இந்த மண்ணு சொந்தமாகட்டும். சண்டைக்கு கையெழுந்து கொடுறான். கையெழுத்தா சத்தியம் செஞ்சு கொடுறான். இது சொல்றான் அவங்க அப்படி இருக்கு. கோபால கண்ணன் கரத்திலே சத்தியத்தை செய்யாமல் சுகமர்ண கம்பத்தின் மீது சத்தியத்தை செய்து கொடுத்து பாரத யுத்தமோ அப்படி இருக்கு. 10 நாள் இந்த முறை சேனாதிபதி விட்டம் யாருக்கு? யாரு கொடுத்த? 886 வயது என்னுடைய பாட்டனார் இடத்திலே சேனாதிபதி வட்டத்தை கொடுத்து 10 நாள் மாலை பொழுது சிகண்டையை முன்னிறுத்தி அர்ஜுனன் பாலத்தினால் தரகுடமாக சாய்ந்தார பூமியில் அப்படி இருக்கு. இந்த பாண்டவரை கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும் என்று 11 இருந்து 15 நாள் இதுவரை யாருக்கு சேனாதிபதி வட்டம்? மகாராஜா எங்கள் 105 பேருக்கு மிற்குருவாக விளங்கக்கூடிய ஆசான் தோணாச்சாரி அவர்களுக்கு சேனாதிபதி வட்டத்தை கொடுத்து எதற்காக? எதற்கு?
பாண்டவரை கொல்ல வேண்டும். பாண்டவரை வலிக்க வேண்டும் என்று ஆசான் குருவாகிய சோழருக்கு சேனாதிபதி வட்டத்தை கொடுத்து ரணகாலம் அனுப்பி வைத்து சட்ட குருவானவர் சத்தியா அவகத்தியா என்று ஒண்ணும் பொருள் என்ன காரணம்? ஐயோ என்ன செய்வேன் இவனுக்கு கையல் முத்தி மாறியாரா இவனுக்கு பட்டு எங்க விரிஞ்சாரி இன்னைக்கு பள்ளியத்தில் எல்லாரிஞ்சாரி பள்ளியங்க விரிஞ்சாரி ஏண்டா பையா ரணகலம் சென்று குருவானவர் வெற்றியா அவவெற்றியா என்று ஒரு வார்த்தை நான் கேட்க அதோ வருகிறார் இதோ வருகிறார் வெற்றி வாடல் சூடி ரதத்தின் மீது ஏறி வருகிறார் என்று நீ உரைத்தாய். வேண்டாம் நல்லா அடிச்ச மேலகாரப்ப மோல் அடிக்கிறான் லபோது ஒரு நாள் பொன்னடி கூட்டி உள்ள ஆயிரம் ஆகாத சகுனமாகுது. ஆசான் தோளாச்சாரி மகாராஜா நம்ம ஆசா குரு போனார் பத்தியா அங்க உனக்கு எதிரி யாரு அங்க வேலை சொன்னா கூட அங்க எழுதுறாட்டே குப்பு குப்புன்னு கம்னாடி பையா அவன் பேர கூட நினைக்கூடாது. மகாராஜா நம்ம குரு போனார் பத்தியா சந்தோர் நம்ம குரு பாண்டல பேமஸ் எடுத்துட்டேன் மகாராஜா. அந்த கரிமூஞ்சன் மாண்டா மகாராஜா கரத்துல செங்கோல் எப்ப போட்டியோ அப்பயே உனக்கு சங்கீதம் போச்சு. ஒரு அரசனை கடைக்கு செங்கோல் கரத்தில்
உங்க வயலுக்குலாம் இருக்கக்கூடாது. என்னம்மா சந்தோஷமா இருக்கு? என்ன காரணம்? டேய், மன மகிழ்வோடு இருப்பதில் சந்தோஷம் என்ன? என்ன காரணம்? என்னது? என்ன காரணம்? காரணம் லாடவர செட்டு மட்டும் அந்த பக்கம் ஏறி கொல்ல விட்டுருவான் மாதிரி போறியா? நான் போக மாட்டேன். ஏய், நீ போற. மன மகிழ்வோடு இருப்பதில் காரணம் என்ன மகாராஜா? சபகா, மகாராஜா என்னுடைய ஜென்ம விரோதி அந்த கரிமுக ஜமீனே. செத்துட்டாடா. மனசாட்சி தொட்டி கேக்குறேன். நான் தானே 51 தலைமுறை வேலை செய்யறேன். ஊழல் 21 தான். வாழடி வாழையாக சாவர்த்தனை செய்ய மகாராஜா அருகாமல் நான் இருக்கேன். நான் இருக்கேன். இந்த மக்கட்ட மகாராஜா கிட்ட என்ன மக்கள் சொல்லிருப்பான்? என்ன மக்கட்டம் சொல்லிருப்பான் மகாராஜா கிட்ட? ஏய், அந்த உரத்தவன் தாட்டோட்டி அவன் என் வீட்டுக்கு வந்தாடியா வந்தவன். கனகலம் போகல. கனகலம் சென்ற ஆசாமி. நான் தான் மகாராஜா. கனகலத்திலே என்ன நடந்தது? யார் வந்தது? மகாராஜா பீமஜான மகாராஜா வரல. கனகலம் எப்பரா வருவான்? இல்ல மகாராஜா. அவனை தூ மாட்டது. இல்ல மகாராஜா. வேற ஆள் வந்தாரு. ஆசாமி யாரு? பாஞ்சாலோட மகன் துஷ்டத்திமே வந்தார். சரி, துஷ்டத்திமே விட்ட பாண்ட நம்ம குரு செத்துட்டார் மகாராஜா. கட்டாவதியா?
கணக்கான 96,108 இதிகாசம் இப்படி நீதிமன்றங்களெல்லாம் சக்தி பாண்டவர் 5 ராஜாக்கள் கௌரவர்கள் 100 பேர்கள் இந்த 105 பேருக்கு விருத்துருவாக விலகக்கூடிய என்னுடைய ஆசான் மாண்டு விட்டாராமே. மகாராஜா இப்படி வெல்ல நான் திரும்ப அந்த ரணகல பூமிக்கு என்னுடைய ஆசானாக விலகக்கூடிய தோழரை சேனாதிபதி வட்டத்தை கட்டி ரணகலம் அனுப்பி வச்சிருக்க மாட்டேனே. ஆண்டவர் வருவதில்லை மாநிலத்தில் வந்து வாவா தேடுவது கிடையாது. அதனால கொட்டி விடு. எப்பேற்பட்ட குரு வீடுகளை எல்லாம் மாறி மறி கொடுத்தேன். ஆமா தம்பி மாறை எல்லாம் மாட்டி மந்தைகள் போல் வழி கொடுத்தேன். போனதெல்லாம் விடு நன்கதை நம்ம இருக்கிறத வச்சு பேசினேன். இன்று 16 17 யுத்தத்திலே எங்க செய்ய மூணு வேலை எனக்கு ஆறுதல் உரைக்க ஆள் இல்லையே சேவகா. மகாராஜா ஏன் இல்ல ஒரு அண்ணன் அங்கு தாசாதிபதி கர்ண மகாராஜா என் கால போட்டு அண்ணாவை மனதிற்பால் காரணம் என்று சொன்னது சரி தெரியும் தெரியுமா? தெரியும்